வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்ம அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பல துறை சார்ந்த வல்லுநர்கள் சாதித்து கொண்டு இருக்கலாம் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏழ்முறை மருத்துவர் டாக்டர் சித்ரா வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா கேர் அண்ட் கியூர் ஃபிசியோதெரபி கிளினிக் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப துடிப்பு மிக்க ஒரு ஃபிசியோதெரபி பல விஷயங்களுக்கு இவங்க தீர்வு கொடுத்துட்டு வராங்க. நேரில் நீங்கள் தருணத்தில் உங்களை பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், இந்த இயல்முறை மருத்துவம்னா என்ன, அதோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? இயல்முறை மருத்துவம் என்பது மருந்துகள் இல்லாமல் பயிற்சிகள் மூலமாகவோ அல்லது எலக்ட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரங்கள் மூலமாக மற்றும் மேனுவல் தெரப்பி அப்படின்னு சொல்லி இப்போ வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு தெரப்பி. அதாவது கைகளாலேயே நாங்கள் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. அது அந்த மாதிரி ஆன சிகிச்சை தான் வந்து இயன்முறை மருத்துவம் என்கின்ற இந்த ஃபிசியோதெரப்பி என்பது. இது வந்து பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறந்த முறையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு ஆராய்ந்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த டயக்னோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மூலமாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான தெரப்பி கொடுக்கறது. ஓகே. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கை கால் வலி, தலைவலி, கால் வலி உடனே போயிட்டு ஒரு மருந்து சாப்பிட்றாங்க. போயிட்டு கேட்டால் வலி சரியாயிரும் அப்படின்றாங்க. ஆனால் இதில் வந்து இதே வலி தான். ஆனால் ஃபிசியோதெரப்பி இந்த இயல்முறை மருத்துவத்தில் அதோட முக்கியத்துவங்கள் என்ன மேடம்? அவங்க என்ன பண்ணணும் முறையாக பண்ணுறதா இருந்தால்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இயல்பு தான் யாராக இருந்தாலுமே. இப்போ எனக்கு வந்து வலி இருக்குது அப்படின்னா வந்து போயிட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கி போடுறது. அதாவது வந்து வலியை வந்து 2 வகையாக வந்துட்டு ட்ரீட் பண்ணலாம். ஓகே. வந்து யூஸ்வலாக வலியை ட்ரீட் பண்ணோம்னா டைரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு எனக்கு வலி இருக்கக்கூடாது, அதை சப்ரஸ் பண்ணோம். சப்ரஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த பெயின் கில்லரை யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணிடுவாங்க. பட் என்னதான் சப்ரஸ் பண்ணாலும் அகைன் அண்ட் அகைன் அந்த பெயின் வரதான் போகுது மறுபடியும். அந்த பெயின் வந்து எதனால அப்படிங்கிற காரணத்தை நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அதனுடைய ரெக்கரன்ஸ் அடிக்கடி வரக்கூடியது வராது அந்த வலி. அதை விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த வலிக்கான தீர்வு வந்து அந்த வலியை சப்ரஸ் பண்றது அப்படின்னு போறாங்க. வலியை டைரக்டா அந்த மாதிரி சப்ரஸ் பண்றதுக்கும் மறுபடியும் அந்த வலி வராம இருக்கிறதுக்கு அதனுடைய காஸ் என்ன அப்படிங்கறத ட்ரீட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு வாட்டி ஒன்ஸ் அந்த காசை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த வலி வரப்போறது இல்லை. அதுக்கு வலி வந்துட்டு மறுபடியும் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தேவையான சிகிச்சைகள், அதாவது பிசியோதெரபி மூலமா அண்ட் பயிற்சிகள், முக்கியமா பயிற்சிகள், எப்படி தன்னோட உடம்ப வந்து தான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறைகள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து வலி இல்லாம வாழலாம். கண்டிப்பா மேடம். இப்போ நீங்கள் சொல்றது பார்க்கும்போது இப்போ யாராச்சும் ஒரு டாக்டர் வந்து சொன்னாதான் இவங்க ஃபிசியோதெரப்பி அப்படின்றதுக்கே அவங்க போறாங்க. ஆனால் ஒரு சராசரி ஒரு மனுஷன் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி அந்த இயல்முறை மருத்துவர் அணுகணும்? ஏன்னா அது தெரிஞ்சாவே கண்டிப்பாக அவங்க வந்து அதை பற்றி அறியாமனால தான் வந்து எல்லாரும் இது மாதிரி மருந்து வாங்குறதோ இல்லை வீட்டில் உள்ள யாரோ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முக்கியமாக ஒரு இயல்முறை மருத்துவர் வந்து எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் அவங்க அணுகலாம், அதை பற்றி கொஞ்சம் குறிப்பாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. வலி இருக்கு, எனக்கு கை வலி, கால் வலி, மூட்டு வலி அப்படின்னா அதுக்கு ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் கேகே நகரன் பேசுறேன். வணக்கம்மா, உங்க பேர்? என் பேர் உமா. ஓகே மேடம், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம் மேடம். கண்டிப்பா சொல்லுங்க மேடம். என் பேர் உமாங்க. எனக்கு 45 வயசு ஆகுது. சொல்லுங்க. என்னன்னா எனக்கு ஒரு வாரமா முட்டி வந்து வீக்கமா இருந்தது. நான் டாக்டரை பார்க்கும்போது பிசியோதெரபி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி. பிசியோதெரபி வந்து ஒரு 10 நாள் பண்ண சொல்லியிருந்தாரு. சரி. நான் பண்ணும்போது வலி நல்லதான் இருக்கு. ஆனா வந்து எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா பிசியோதெரபி நிறைய பண்ணோம்னா அது பின்னாடி நிறைய சைடு எஃபெக்ட் வரும், அப்படி வரும், பயன்படுத்துறாங்க. அது உண்மையா? அது வந்து ஹீட் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, உள்ள நரம்புலாம் எதனா ஆயிட போகுது அப்படிலாம் சொல்றாங்க. இல்லம்மா, வந்து உங்களுக்கு மூட்டு வலி எவ்வளவு நாளா இருக்கு? கால் கட் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவங்க தெரியல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பதிலா நீங்க நேர்ல கண்டிப்பா சொல்லுங்க மேடம். மூட்டு வலி வந்துட்டு அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ் அல்லது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க வழக்கமா. அதாவது வந்துட்டு அவங்களுக்கு அந்த வயசு ஆக ஆக அவங்க வந்துட்டு அவங்களுடைய எடை கூடினாலும் சரி, அந்த வயசுக்கு ஏற்ற சேஞ்சஸும் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படும் முட்டில. ஸோ அதனால என்னன்னா அவங்க வெயிட் பேரிங் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க ரொம்ப நேரம் அப்படின்னா அவங்களுடைய எடை வந்து அதிகமா இருந்ததுனாலோ இல்லைன்னா அவங்க வெயிட் பேரிங் சொல்லுவாங்க, நிக்கிற விதத்திலயோ வந்துட்டு
பொசிஷன்ல தப்பு இருந்தது அப்படின்னா, இல்ல அதிகமான வெயிட் பேரிங்னா வந்து இடது பக்கத்துல அதிகமா வந்துட்டு வெயிட் போட்டு நிப்பேன், வலது பக்கம் அதிகமா வெயிட் போட்டு நிப்பேன் அப்படின்னாலோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த வெயிட் பேரிங் அதிகமா இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அது என்ன ஆகும்னா பெயின் அதிகரிக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மூட்டு வலி எதனால அப்படின்னு பார்க்கணும். அந்த அவங்க அதிகமா நிக்க 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 வலி வந்து உண்டாகிறதுனால அது தசைகள்னால வரக்கூடிய வலியா, இல்லைன்னா வந்துட்டு சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. இந்த முட்டி வீக்கம் அப்படின்னாங்க இல்லையா, அதிகமா நிக்க நிக்க என்ன ஆகும்னா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அந்த ஜவ்வுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்துட்டு உராய ஆரம்பிக்கும். அதன் மூலமா அவங்களுக்கு வந்துட்டு வலி வரும். இதனாலயா அப்படிங்கறத அவங்க கண்டு ஆராயணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து இந்த வலிக்கு வந்து அவங்க வந்து ஹீட் தெரப்பி கொடுத்தேன், அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பில வந்து எலக்ட்ரோ தெரப்பி அப்படிங்கிற அந்த மொடாலிட்டிஸ், எக்யூப்மெண்ட், எந்திரங்களை மட்டும் பயன்படுத்தி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அதுதான் மக்களுக்கு வந்து யோசிக்கக்கூடிய விஷயம். இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து டைரக்டா வந்து அணுக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது. இங்க வந்து டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன். ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸ் இது கிடையாது. இதுக்கு நீங்க அனாலிசிஸ், இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க எனக்கு இந்த வலி இருக்கு அப்படின்னா அது ஏன் எதனால அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதர் எக்ஸாமினேஷன் மூலமா வரக்கூடிய டயக்னோசிஸை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்துட்டு இவங்க எந்த இதுல வகையில இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா காலம் கட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா எதுன்னு தெரியல. பட் ஒன்ஸ் அவங்க வந்து இந்த தெரப்பி மொடாலிட்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த பயிற்சிகள் சொல்லி கொடுக்கறதோட முடிஞ்சிடுறது இல்ல, அந்த பயிற்சிகளை அவங்க மேற்கொண்டு செய்யணும். செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இல்ல செய்யறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வலி வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் லைக் மோரார்லெஸ் அவங்க வந்துட்டு குக்கிங் லைக் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைக் வந்துட்டு அவங்க வந்துட்டு நின்றுட்டே வேலை செய்யறது, நடந்துட்டு வேலை செய்யறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பாடியை வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு இதுல கண்டிஷனிங்ல வச்சுக்காம அவங்க ஓயாம வந்து அந்த மசிலுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் கொடுத்துக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த தசைகளுக்கான வலிமை அப்படிங்கிறது இருக்காது. இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அந்த வேலைக்கு வந்துட்டு தேவையான அளவு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த தசைகளுக்கு. அது ஸ்ட்ரென்த் பண்ணாதான் வந்துட்டு உங்களால வந்து அந்த வேலையை வந்து முழுமையா செய்ய முடியும் வலி இல்லாம. அப்படி இல்லைன்ற பட்சத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். மேடம் உமா மேடம் உங்களுக்கான பதில் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். மேலும் அவங்களுக்கு தெரியல, அவங்களோட நம்பர் தெரியுது, அந்த நம்பரை பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மேடம் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இப்போ எந்தெந்த விஷயத்துக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு முன்கூட்டியே ஒரு மருத்துவர், இயல்முறை மருத்துவர் எதுக்கெல்லாம் அணுகணும் மேடம் மெயினா? எனக்கு வலி இருக்கு, எனக்கு வந்து பாதத்துல வலி இருக்கு, எனக்கு வந்து பாதத்துல வந்து இது நிறைய பேருக்கு இப்பவே தெரியும், எனக்கு ஃபிளாட் ஃபுட்டு, எனக்கு இந்த ஆர்ச்சே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கை வந்து வலி இருக்கு, கை வந்து நழுவின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் டிஸ்லோகேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்து ஷோல்டர் டிஸ்லோகேஷனா அப்படியே அவங்களே வந்து கரெக்டா ப்ரொசிஷன் பண்ணி மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அது அடிக்கடி அடிக்கடி அப்படி பண்றது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அந்த மசில் ஸ்ட்ரென்தண்டா இல்லாததுனால, அந்த கண்டிஷனிங்ன்ற விஷயம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ல இல்லாம நழுவி நழுவி போகுது. ஒரு வாட்டி பிளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிளேஸ் பண்ணிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அது இன்னும் சீரியஸான ப்ராப்ளம்ல தான் கொண்டு முடியும். அது மாதிரி வலிகள் ஆகட்டும், இல்லை வந்து இந்த கை கால் வலி அது மாதிரி அனைத்து ஃபர்ஸ்ட் வந்து பிசியோதெரபி அணுகுனா அதுக்கான தீர்வு அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு வலி அப்படின்னு வரவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லாம வேரிகோஸ் வெயின், தலை சுற்றல், வெர்டிகோ அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கும் இதன் மூலமா நீங்க வந்து தீர்வு காணலாம். மற்றும் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு இயன்முறை மருத்துவம் மூலமா தான் நீங்க தீர்வு காண முடியும். இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாம நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா மக்கள் நேரில் பார்க்கும்போது இல்ல மக்கள் சராசரமா ஒரு மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். மேடம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
இப்போ நீங்கள் இந்த பாஸ்டர் இந்த பொசிஷன் எப்படி உட்காரணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி குறிப்பாக அந்த வருமுன் காப்போ மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்? ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பைக் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வலின்றது நிரந்தரம் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? வருமுன் காப்போ மாதிரி எப்படி கவனமாக இருக்கிறது? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா வந்து 90% வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான். அவங்க வந்துட்டு உட்கார்ற முறை சரியில்லை. அதே மாதிரி அவங்க சிஸ்டம்ல உட்காடுறாங்க அப்படின்னா எந்த லெவல்ல அவங்க சிஸ்டம் இருக்கணும், ஐசைட் வந்து எந்த லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மாதிரி சாஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சிஸ்டம்ல உட்காருவாங்க. அவங்களுக்கு ஈஸியான பொசிஷன், கம்ஃபர்டபுளான பொசிஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ண போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வலிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ரொம்ப நேரம் உட்கார்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு உட்கார்றதுனாலையும் வந்துட்டு வேரிகோஸ் வெயின் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட சீட்டே வந்துட்டு அழிந்து போற அளவுக்கு வந்து அவங்க உட்காருவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த பேக் பெயின் அதிகரிக்கும். அதே மாதிரி வந்துட்டு உட்கார்ற இடத்துல பட்டெக்ஸ்லயும் அவங்களுக்கு வந்துட்டு பெயின் அதிகரிக்கும். ஸோ எப்பயுமே வந்து நாங்க வந்து சொல்றது என்னன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டு அங்க இங்கன்னு சொல்லி கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீட்ல உட்காரணும். அதே மாதிரி அவங்க சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்து எர்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து இப்பதான் வளர்ந்துகிட்டு வருது. நிறைய ஆபீஸ்ல வந்து இப்ப வந்து பிசியோஸை ரெக்ரூட் பண்றாங்க. இப்போ வந்து வாரத்துல ஒரு 3 நாள், வாரத்துல ஒரு 2 நாள், இல்ல ஒரு வாரத்துல 3 மணி நேரம் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒரு ஆஃபீஸ்ல ஐடி ஆஃபீஸ்ல வந்துட்டு அவங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்றதுக்காகவும் அவங்க எப்படி வந்து எர்கனாமிக்கலா அவங்கள வந்து சரி வர தன்னுடைய உடம்ப வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எர்கனாமிக்ஸ் இல்லைன்னா பயோமெக்கானிக்ஸ் ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் அப்படிங்கிறவங்கள வந்துட்டு நியமிக்கிறாங்க. அது வந்து இன்னும் டெவலப் ஆகணும். ஏன்னா இவ்வளவு ஹைட் தான் இருக்கணும் சேர் அப்படின்னு இருக்கு, இவ்வளவு ஹைட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கணும்னு இருக்கு, 40 டிகிரியில தான் அந்த ஐசைட்ல தான் நீங்க வந்து பார்க்கணும் கம்ப்யூட்டரை. ஒரு லெவலுக்கு மேல நீங்க கம்ப்யூட்டரை மானிட்டரை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்களுக்கும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு சேருக்கு ஆர்ம் ரெஸ்ட் வேணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் அதில் மேடம் இன்னொன்று வந்து தவிர்க்க முடியாது வந்து இந்த பைக் ஓட்டுறவங்க. இப்போ பைக் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பேக் பெயின் வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு வழி இல்லாமல் எல்லாரும் ஓட்டிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன அவங்க அந்த டைமில் அவங்க எப்படி தற்காப்புக்கிறது அதை பற்றி? ஓகே, பைக் ஓட்டுறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். எர்கனாமிக்ஸ்ங்கிறது வந்து வெறும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒர்க் எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ரிலேட்டடாக உங்களுடைய பாஸ்டரை வந்து சரி பண்ணுறதுக்கு பேர் தான் எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிச்சனில் குக் பண்ணுறவங்கலேருந்து வயலின் வாசிக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமே இந்த எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி தன்னோட உடம்ப வலி இல்லாமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப பைக்ல போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வெயிட்டுக்கு ஏத்த பைக்ல தான் போறாங்களா அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, பைக்ல போகும் பொழுது ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது யூஸ்வலா அவங்க வந்துட்டு ஃபாஸ்டா போறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பேக்ல அடி வாங்கும். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா டம்மி டக்குன்னு சொல்லுவோம். அந்த அப்டாமினல் சொல்லக்கூடிய அந்த வயறு பகுதியை உள்ள இழுத்துக்கணும். மூச்சு பிடிக்க கூடாது. மூச்சு பிடிக்காம வயரை மட்டும் உள்ள இழுத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்பொழுது கான்சியஸா அந்த பண்ணாங்கன்னா இடுப்புல பேக்ல அடி வாங்காது. ஏன்னா பேக்கும் அப்டாமனும் இன்டர் கனெக்டட். யூசுவலாவே வந்துட்டு பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அப்டாமினல் ஸ்ட்ரெயின் பண்றது வழக்கம். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தகவல் மேடம். ஏன்னா பைக் ஓட்டும் போது இது மாதிரி வயிறு உள்ள இழுத்துட்டு இருக்குன்றது இதுவரை யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. கண்டிப்பா இனிமேல் அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. மேடம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்னென்ன மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அதில் வந்துட்டு இருக்கு மேடம் இந்த பிசியோதெரப்பியில், அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மோஷன் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது, 3D அனாலிசிஸ். அதாவது வந்துட்டு நடக்கக்கூடியவங்க வந்து நேரா நடக்காம அது வந்துட்டு அந்த நடை வந்து மாறுறதுக்கு வந்து முட்டு வலி இருக்கிறவங்க மோஸ்டா இப்ப சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு நடை கண்டிப்பா மாறி இருக்கும். ஏன்னா முட்டி வலிக்காக அவங்க வந்து அவங்களோட பட்டெக்ஸ் மசிலை காம்பன்சேட் பண்ணி வாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால வந்து அந்த மசிலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இது எப்படின்னா ஒன்னுத்துக்கு இது பண்ண போய் இன்னொரு பிரச்சனை வர மாதிரி அவங்களுக்கு அறியாமலே அந்த வலிக்காக வேண்டி அவங்க வந்து ஈஸியான பொசிஷனுக்கு மாத்திக்கிறது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் உபாதைகள். ஸோ அந்த மாதிரி மோஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கெயிட் ட்ரைனிங் சொல்லுவோம். அந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு வந்து நடக்க வைக்கிறது. அதே மாதிரி பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு சர்க்கம்டக்டரி கெயிட்னு சொல்லுவோம். காலை சுத்தி வளைச்சு வைப்பாங்க.
அவங்க வந்துட்டு நேரா வந்து நடக்கிறதுக்கு இந்த மாதிரி மோஷன் அனாலிசிஸ் சொல்லி அதன் மூலியமா எக்ஸாமினேஷன் பண்ணி சென்சார்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபீட்பேக்னு சொல்லுவோம், பயோ ஃபீட்பேக் சொல்லி சென்சார் வச்சு அவங்களுக்கு எப்படி நடக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த செயல்பாடு பண்றது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து 3D அனிமேஷன் மூலமா வந்து சென்சார் ஒன்று வச்சிருப்போம், பேலன்ஸ் போர்டு மாதிரி இருக்கும் அது. ஆனா அவங்க உண்மையிலேயே போய் அங்க விளையாடுற மாதிரி இருக்கும். அதன் மூலமா அது பேலன்ஸ்டு பேஸ்டான கேம்ஸா இருக்கும். அதன் மூலமா எப்படி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி தானே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க, அதன் மூலமா அவங்களுக்கு பேலன்ஸ் எக்ஸசைஸ் பேலன்ஸ் வர வைக்கிறது. இது மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பேலன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அட்டாக்சிக் சிபி அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டாக்சிக் வகையா வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கவரி ஆகும். ரெண்டாவது அதே மாதிரி விளையாட்டு மூலமா கொடுக்கறதுனால இன்னும் ஈடுபாடும் அதிகமா இருக்கும். இது ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப வந்து இயன்முறையில இது வளர்ந்துகிட்ட வர ஒரு விஷயம். நம்ம ஊர்ல வந்து இது வரது வந்து ரொம்ப இப்ப வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வந்து இன்னும் சக்சஸ் ஆகலைன்னா வந்து எக்கனாமிக் விஷயங்கள் தான் இதுக்கு காரணம். ஸோ இது வந்து வளர்ந்துக்கிட்டு வர ஒரு துறை. பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்களுக்கு கால் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து செயற்கையான கால் பொருத்தி அவங்களுக்கு எல்லா டிகிரி ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க, எல்லா வகையான லைக் காலை ஆட்டுறது, நார்மலாக நம்மள மாதிரி நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா வந்து கை வந்து இருக்கு, ஆனா வந்து அவங்களால வந்து செயலிழந்து இருக்கு, அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு அளவுக்கு நாங்க மூவ்மெண்ட் கொண்டு வந்துருவோம். மத்த மூவ்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்றதுக்கு இப்ப பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த கை வந்து தொங்கி போய் இந்த கை வந்து செயலிழந்து அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். ஸ்டிமுலேஷன் மூலமா அவங்களுக்கு வந்து செயலிழந்த கையை துடிக்க வச்சு அந்த ஒரு தசையையும் வந்துட்டு உணர்வூட்டி அதுக்கு வந்து நாங்க எக்ஸசைசஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செயல்பெற செய்வோம். செயல்பெற செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மினிமல் மூவ்மெண்ட் தான் அவங்களுக்கு வராம இருக்கும், இல்லைன்னா ஒரு சில ஆக்ஷன் அவங்களுக்கு வராம இருக்கும். அவங்களுக்கு அது வந்து டிசப்பாயின்மெண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது அவங்களுக்கு அந்த ஒரு வகையில வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ரொபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய கையை செயலிழந்த அந்த கைக்கு வந்து எக்ஸோஸ்கெலிட்டல் சொல்லுவாங்க, அந்த வகையில அந்த பொருத்திடுவாங்க. எல்லா மூவ்மெண்ட்டும் அவங்களால செய்ய முடியும். அது ஒரு மாசம் இல்ல 3 மாசம் அதோட வேலைகளை, அதாவது நான் இதை எடுக்கணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற சிக்னல்ஸ் வந்து பிரெயினுக்கு நியூரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதன் வழியா போய் அவங்களுக்கு வந்து செய்யணுங்கிற ஊக்குவிக்கிற விஷயமும் ஏற்படும். அதன் மூலமா வந்து அவங்க செய்யறதும் நடக்கும். லைக் வந்து நான் கப்பை பிடிக்கணும், நான் வந்து எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க பண்ண என்ன ஆகும்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எக்ஸோஸ்கெலிட்டலான ஆர்த்தோட்டிக் பேஸ்டான ரொபோட்டிக்ஸ் தேவைப்படாமலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எழுதுறதுக்கோ இல்லைன்னா ஒரு கப்பை பிடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஏன்னா அவங்களுடைய ரெக்கவரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்லோவா இருக்கும். எனக்கு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற இது வந்து மனிதர்களுடைய இயல்பு, அதுதான் அதிகமா அவங்களுக்கு தோணும். அதனால அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இது கொடுக்கறது சால சிறந்ததான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சைக்காலஜில மன ரீதியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா வேணும். இப்ப வந்து பேஷண்ட் வந்து வலி வந்துருச்சு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இப்ப வலி வந்துருச்சு, இந்த வலினால நான் வந்து அடுத்த என்னுடைய வேலைகளை செய்வேனா அப்படிங்கிற இது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த வலி வந்தாலே, அந்த வேதனை வந்தாலே அவங்களுக்கு வந்து பாதி போயிடும். இதுல வந்து வெளி மனுஷங்க பாதி சொல்லுவாங்க, அப்புறம் மீதி நிபுணர்கள் வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுங்க. ஐயோ எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுக்க சொல்றாங்களே, நான் என்ன பண்றது, அப்ப பெருசா ஏதோ ஆயிருக்கு, இப்படிலாம் மைண்ட் போகும். அவங்களுக்கு தோணினதை வந்து மத்தவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு இப்படிதான் ஆச்சு, என்னோட ரிலேஷனுக்கு இப்படி ஆச்சு, அதனால வந்து நீங்களும் பாத்துக்கோங்க அப்படின்ற போது அவங்களுடைய பயமே வந்து அவங்களுக்கு வலியை அதிகப்படுத்தும். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம் ஒரு வாட்டி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மனநம்பிக்கை வரும். அண்ட்
உண்மையை உரைக்கணும்னா அவங்களுக்கு என்ன உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லி இதுதான் அதுக்கு தீர்வு இதுதான் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு ஃபிசியோதெரப்பியில். அனாட்டமி லைட் அப்படின்னு சொல்லி அதில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஸ்கெலிட்டல் இருக்கு, அதுல எப்படி வந்து அதனுடைய தசைகள்லாம் இருக்கு, அந்த தசைகளோட வேலை என்ன, எந்த தசை உங்களுக்கு சரியா இல்லை அதனால இந்த பிரச்சனை அப்படிங்கறத வந்து நீங்க பேஷண்ட்டுக்கு போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு பாதி கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதே மாதிரி யூ ஆர் ஆன் ரைட் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அவங்களுக்கு. அதுலயும் அவங்களுக்கு பாதி நம்பிக்கை வரும். அந்த பாதி நம்பிக்கையிலேயே அவங்களுக்கு பாதி வலி போகும். அப்புறம் இருக்கிறது தான் மீதி பிரச்சனைகள். கண்டிப்பா. ஸோ யூஸ்வலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா FABQன்னு சொல்லி எடுப்போம். அதாவது ஃபியர் ஸ்கேல்னு சொல்லிட்டு நாங்கள் எடுப்போம். அவங்களுடைய ஃபியர் எந்த அளவுக்கு இருக்கு அதை முதல்ல நம்ம குறைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அந்த ஃபியர் போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு பாதி வலி ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். கண்டிப்பா மேடம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி பேஷண்ட் உங்ககிட்ட இந்த சிகிச்சைக்காக வந்திருக்கவங்களுக்கு என்ன மாதிரி தீர்வுலாம் கொடுத்துருக்கீங்க மேடம்? குறிப்பாக உங்ககிட்ட வந்தவங்க ஏன்னா ஒரு சோர்வாக வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு தொடர்பு கொண்டு அது மாதிரி பண்ணது பற்றி சொல்ல முடியுமா? என்கிட்ட வந்து பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேரிகோஸ் வெயினுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலில் இருக்கக்கூடிய அந்த கண்ட சதை சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நிற்கிறதுனாலையும் ரொம்ப நடக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய பேரோட காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்ட மாதிரி இருக்கும், அந்த நரம்பு சுருண்ட மாதிரி அப்படி பார்ப்பீங்க. இல்லைன்னா வந்துட்டு அங்கங்கே வந்து ரெட் கலரா ஏதோ ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக நடக்கக்கூடிய மசில்ஸ், அதாவது வந்து ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்ல இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்து நேரா நடக்க மாட்டோம், அப்படியே வந்து பின்னாடி தள்ளிட்டு போற மாதிரி தான் நடப்போம். ஸோ நமக்கு வந்து இன்பார்னாவே வந்து இந்த ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ்க்கு வந்து இன்பில்ட்டா வந்து ஸ்ட்ரென்த்துங்கிறது இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம தக்க வச்சுக்கிறது இல்லை. அதான் இருக்கு, நம்ம நடக்கிறோம், நம்ம செய்யறோம், அந்த வலியை பொறுத்துட்டு செய்வோம் அப்படின்னு செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலையும் ரொம்ப நேரம் நடக்கிறதுனாலையும் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் சதை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ஹார்ட்டும்பாங்க, இல்லைன்னா பெரிஃபரல் ஹார்ட்டும்பாங்க. அது வந்து உங்களுக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் சொல்லி அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து உங்களுக்கு சீர் செஞ்சு அனுப்புது, பேக் ஃப்ளோ பண்ணி அனுப்புது. அது வந்து ஒரு லெவலுக்கு மேல நீங்க நின்றுட்டே இருந்தீங்க இல்லை நடந்துட்டே இருந்தீங்கன்னா அதனால புஷ் பண்ண முடியாது. அதாவது மசில் வந்து ஃபெட்டிக் ஆயிடும்னு சொல்லுவாங்க, அந்த மசில் டயர்ட் ஆயிடும். ஸோ என்ன ஆகும்னா அந்த மேலே பிளாக் ஃப்ளோ ஆகிற அந்த இது இருக்கு இல்லையா, அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்று போயிடும் அந்த ரத்தம். அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. அதே மாதிரி அவங்க எப்படி வந்து வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப நேரம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இப்போ நான் வந்து அரை மணி நேரம் நடக்கிறேன் அப்படின்னா 10 நிமிஷம் நடங்க, ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுங்க ரெஸ்ட். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நடங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வாக்கிங் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணாதீங்க. இது மாதிரி வந்து கவனம் தான் மெயின். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசியோதெரப்பினா ஃபஸ்ட்டு நம்ம அணுகிட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் மற்ற விஷயங்களாம் நம்ம அனுப்பணும். அதான் நம்ம ரீதியாக பண்ண வேண்டிய விஷயங்கள். மேடம் இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கமான நேரத்தில் வந்து பல ஃபிசியோதெரப்பி அந்த இயல்முறை மருத்துவத்தை பற்றி பல குறிப்புகள் சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிகள் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களுக்கு நீங்கள் என்ன குறிப்பாக சொல்ல விரும்புகிறீங்க மேடம்? நேர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் வந்து இயல்முறை மருத்துவமில் உங்களுக்கு வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. மற்றும் ரிசர்ச் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும், ஸ்பேஸில் இப்போ கிராவிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிராவிட்டி வந்துட்டு உங்களுக்கு 0 கிராவிட்டியில் இருக்கும். ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறாங்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கொஞ்சம் 3 மாதம் 6 மாதம் அங்கே இருந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு அப்புறம் வரும்பொழுது அவங்களோட பாடி கண்டிஷனில் இருக்காது. அவங்களுக்கு வந்துட்டு அந்த தசைகளோ சரி அது வந்துட்டு அட்ராஃபின்னு சொல்லுவாங்க, வேஸ்டிங்கில் இருக்கும். மற்றும் அவங்களுடைய எலும்புகள் வந்து அதனுடைய பலத்தை இழந்திருக்கும். அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறது ஒரு வகையான ஸ்பேஸ் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற ஃபிசியோதெரப்பி வகை. ரெண்டாவது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ் ஃபிசியோதெரப்பி, நியூரலாஜிக்கல் ஃபிசியோதெரப்பி, obstetrics and gynecological physiotherapy, bioமெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் அண்ட் மசில்ஸோடைய ஃபிசிக்ஸ்
சொல்லுவோம். அதன் மூலமா அணுகக்கூடிய இந்த பிசியோதெரப்பி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எர்கனாமிக்கலா, அதே மாதிரி மோஷன் அனாலிசிஸ் மூலமா அவங்களுக்கு வந்து எப்படி வந்துட்டு வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த மாதிரியான பிசியோதெரப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பி. இப்போ கூட நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு பாடி கண்டிஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்களுக்கு அடிக்கடி வந்து வேர் அண்ட் டேர் ப்ராசஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுக்கு தேவை. அப்புறம் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய, அதே மாதிரி சிஏபிஜின்னு சொல்லுவாங்க, கரோனரி பைபாஸ் சர்ஜரி ஆனவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, போஸ்ட் ஆபரேட்டிவா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் போடியாட்ரிக் பிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லி கால்களுக்கு மட்டும், அப்புறம் ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கைகளுக்கு மட்டும் பிசியோதெரப்பி. அப்புறம் வந்து பீடியாட்ரிக் அண்ட் ஜீடியாட்ரிக் பிசியோதெரப்பி. ஜீடியாட்ரிக்ஸ்ங்கிறவங்க எல்டர்லி பாப்புலேஷன், இந்த வயசானவர்கள் வந்து ஒரு 60லேருந்து 80, 90 அந்த மாதிரி வயது உட்பட்டவர்களும், அதே மாதிரி குழந்தைகள்னு சொன்னீங்கன்னா 0 to 6 years 12 years அந்த மாதிரி குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஜீடியாட்ரிக்ஸ் பிசியோதெரப்பி. மற்றும் ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன்னா வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராஸ்தட்டிக் ஆர்த்தோட்டிக் அதெல்லாம் கொடுத்து எப்படி வந்து இது வந்து நியூராலஜியும் சார்ந்து வரும் உங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ரீஹாபிலிட்டேஷன் பிசியோதெரப்பிங்கிறது. அப்புறம் கம்யூனிட்டி பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல துறைகள் இருக்கு. நம்ம பாக்குறது வெறும் சின்ன விஷயம் தான், ஆனா அதுக்குள்ள உட்பிரிவு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு மேல அத்தனை விதமான சிகிச்சை நீங்க கொடுக்க தயாரா இருக்கும். மற்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வெர்டிகோன்னு சொல்லி இந்த தலை சுத்தல், அது வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லி சொல்லுவோம். அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு தீர்வு காணலாம் பிசியோதெரப்பி மூலமா. நான் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, வலி சின்னது பெருசு அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். வலி வந்தது அப்படின்னாலே உங்க அருகாமையில இருக்கக்கூடிய இயன்முறை மருத்துவரை இமீடியட்டா போய் பாருங்க. பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கு முன்னாடியே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இது மட்டும் இல்ல சார், இப்ப ஷூஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து போடுற ஷூலே உட்பட எப்படி வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஃபிளாட் ஃபுட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஃபிளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு வந்து மீடியல் ஆர்ட் சப்போர்ட் வச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கால் வலி இல்லாம இருக்கும். எதனால அந்த கால் வலி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். கண்டிப்பா மேடம், இந்த குறுகிய நேரத்துல வந்து பயனுள்ள தகவல் தந்தமைக்கு நன்றி மேடம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். டாக்டர் சித்ரா மேடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் கேர் அண்ட் கியூர் பிசியோதெரபி கிளினிக் அங்கே தான் இருக்குது. திரையில காண்றேன், உங்களை தொடர்பு கொண்டு மேலும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.